தள்ளுபடி செய்யப்பட்ட வேளாண் கூட்டுறவு கடனை மீண்டும் வசூல் செய்ய அதிகாரிகள் திட்டமிடுவதாக தென்காசி பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். வீரகேரளம், புதூர், நாகல்குளம் ஆகிய வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் வழங்கப்பட்ட கடன் கடந்த 2021ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டதாக விவசாயிகள் கூறினர். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என கூறி வசூல் நடவடிக்கையில் கூட்டுறவு சங்கங்கள் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். 2021 தள்ளுபடி செய்யப்பட்டதாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசானது ஒரு சான்றிதழ் வழங்கிட்டது. ஒரு 72 பேருக்கு சான்றிதழ் வழங்கி 3 ஆண்டு 4 ஆண்டு போனதுக்கு பின்னால இப்போ சமீப காலமாக அந்த கடனை கட்டவில்லை என்றால் உங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜாமீன்தாரருக்கும் நோட்டீஸ் அனுப்பி எங்களை தொந்தரவு பண்றாங்க. கடன் வாழ்க்கையில் வாங்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால இவங்க கடனை முழுமையாக ரத்து பண்ணி புதிய கடன்கள் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை கூட்டுறவுத்துறையும் தமிழக அரசும் செய்யணும் சொல்லி கேட்டுக்கிறோம். இதனிடையே விளைநிலங்களில் வனவிலங்குகளால் ஏற்படும் சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காட்டுப்பன்றியை பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று அரியலூர் மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர். விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைநிலங்களில் குறிப்பாக வனவிலங்குகள் என்று சொல்லக்கூடிய காட்டுப்பன்றி, மானு, மயில் போன்ற காட்டு விலங்குகளால் விவசாயினுடைய பயிர்களில் கூடுதலான நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. வனவிலங்குகள் பட்டியலிருந்து காட்டுப்பன்றியை நீக்க வேண்டும். காட்டுப்பன்றியை கட்டுப்படுத்துவதற்கு கேரள மாநிலம் போல வாய்வழி மருந்து வச்சு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உரிய தலையீடு செய்ய வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்கு நஷ்டஈடாக பேரிடர் நிதியிலிருந்து வழங்க வேண்டும். கள்ளக்குறிச்சி, தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனிடையே நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், வனவிலங்கு பட்டியலில் காட்டுப்பன்றியை நீக்குவது தொடர்பான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார்.